செய்தி வெளியீடு எண் 265 நாள் 22/6/2026. செய்தி வெளியீடு மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு த. சரத்குமார் அவர்கள் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மைய முதன்மை தேர்வு பயிற்சிக்கான துவக்க நிகழ்வில் கலந்துரையாடல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி இன்று 22/6/2026 பயிற்சித் துறையின் கீழ் இயங்கும் சென்னை அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு த. சரத்குமார் அவர்கள் தலைமையில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வு பயிற்சிக்கான துவக்க நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதன்மை தேர்வு பயிற்சிக்கு அனுமதிக்கப்பட்ட ஆர்வலர்களுடன் கலந்துரையாடினார். அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் பயின்று குடிமைப்பணி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 81 ஆர்வலர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாராட்டினார். பயிற்சி மையத்தின் செயல்பாடுகள் ஆர்வலர்களுக்கு பயனுள்ளதாக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும், மேலும் அண்ணா நகரில் கட்டப்பட இருக்கும் பயிற்சி மையத்தில் வருங்காலத்தில் அதிக அளவில் ஆர்வலர்கள் சேர்க்கப்படுவர் என மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் உயர்ந்த ஆட்சி பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அதற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் நிகழ்வின் போது மனிதவள மேலாண்மை துறையின் அரசு முதன்மை செயலாளர் திரு சி. சமயமூர்த்தி, இ.ஆ.ப. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குனர், பயிற்சி துறை தலைவர் திரு ச. கோபால சுந்தரராஜ், இ.ஆ.ப. கூடுதல் இயக்குனர் போட்டித் தேர்வுகள் முனைவர் தே. சங்கர சரவணன், பயிற்சி மைய முதல்வர் திருமதி கா. காயத்ரி சுப்பிரமணி மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர்.